ஹலோ ஹாப்பி சோல்ஸ். இன்னைக்கு ரெசிபி வீடியோலாம் எதுவும் கிடையாது. ஸோ காலையிலேருந்து என்னென்ன வேலைலாம் செஞ்சேன்னு பார்க்கலாம் வாங்க. பசங்களுக்காக ரசமும் காலிஃப்ளவர் ஃப்ரையும் ரெடி பண்ணி கொடுத்துட்டு, காலையில் சாப்பிட்றதுக்கு சுட சுட பொங்கலும் தேங்காய் சட்னியும் ரெடி பண்ணியிருந்தேங்க. ஸோ இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஹஸ்பண்ட் வந்து பழைய சாதம் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்குமே டப்புன்னு ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். ஸோ நேற்று வடித்த சாதம் கொஞ்சம் இருந்துச்சு. எப்பொழுதும் சாதம் வந்து தண்ணி ஊற்றி வச்சுருவோம் நைட்டு. மீன் குழம்பு தான் நேற்று வச்சுருந்தேன். ஆனால் அது வந்து மிச்சம் இல்லை. அதனால் முட்டை இருந்துச்சு. ஸோ முட்டை ஃப்ரையும் பழைய சாதம் போட்டு வீட்டிலேயே உர ஊற்றின தயிர் நல்லா கெட்டியாக இருந்துச்சு. கொஞ்சம் நிறையா ஊற்றி அவங்களுக்கு கொடுத்தாச்சு. ஏன்னா அவங்க வண்டியிலேயே ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கனால ஹீட் ஆகிடும் உடம்பு. ஸோ அதனால் பழைய சாதம் கொடுத்தா ரொம்பவே நல்லாவே சாப்பிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு அதை ரெடி பண்ணி கொடுத்தாச்சுங்க. இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுத்துட்டு பசங்களாம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு ஒரே ஒரு கப் காஃபி போட்டு ஃபோன் பார்த்துட்டு உட்காந்துருந்தேன். இதுக்கப்புறம் உனக்கு வேலையே முடிஞ்சிடுச்சுல்ல, இதுக்கப்புறம் ஃப்ரீயாக ஜாலியாக இருப்பேன் அப்படின்னு என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க. ஸோ உங்கள் வீட்லேயும் இது மாதிரி சொல்லியிருக்காங்களா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னடா இது அப்படின்னு எனக்கே ஒரு ஷாக் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாளைக்கு பௌர்ணமி. ஸோ இன்றைக்கி வந்து வீடு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு வாசல் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுட்டு கொல்லைக்கு போனால் அங்கே ஒரு வேலை நமக்குனே இருக்கிற மாதிரி இருக்குது. மாவு அரைச்ச காலையில் மாவு அரைச்சிட்டு சரி பசங்களாம் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு வந்து கிரைண்டரை கழுவலான்னு பார்த்தா அதுக்குள்ளேயே வந்து அவ்வளோ மெஸ் ஆகி கிடந்துச்சு. அப்புறம் துவைச்ச துணி கிடந்தது. திரும்பி மதியம் சமைக்கணும். சாதமும் கீரை குழம்பும் இன்றைக்கி வச்சுருந்தேன். அப்பளம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரைச்ச மாவை கரைச்சி ஒரு எண்ணத்தில் வச்சுட்டு பாக்கி பொருளை வந்து ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுட்டேன். எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா மாவு 1 டம்ளர் உளுந்து போட்டு 4 டம்ளர் அரிசிலாம் பத்தாதுங்க. ஒரு படி உளுந்து போட்டு 4 படி அரிசி போட்டு அரைக்கணும். எங்கள் ஃபேமிலி ரொம்ப பெரிய ஃபேமிலி. ஸோ அதனால் வந்து அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு கொல்லையில் அடுப்பு ரொம்ப நாளாக வந்து மொழுவவே இல்லை. சரின்ட்டு அதையும் மொழுவிட்டு கோலம்லாம் போட்டு அதையும் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இவ்வளோ வேலையும் பார்த்துருக்கேன். மதியம் வரைக்கும் தாங்க இந்த வேலை. இதுக்கப்புறம் மதியத்துக்கு அப்புறம் நிறைய வேலை இருக்குது. இந்த வேலை மட்டும் இல்லாமல் சமைச்சதை வந்து எல்லோரும் ஒரே டைட்லேயே சாப்பிட மாட்டாங்க. ஒருத்தவங்க 8 மணி, ஒருத்தவங்க 9 மணி, ஒருத்தவங்க 10 மணி. ஸோ இதெல்லாமே பார்த்தாலுமே கடைசியில் என்ன சொல்கிறாங்கன்னா, வீட்டில் சும்மா தானே இருக்க, எப்படிங்க சும்மா இருக்க முடியும்? சும்மா இருக்கிறதுனால தான் நீங்கள் ஜாலியாக வெளில போயிட்டு வரீங்க. அதுவே உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. எங்கே இருந்து நம்ம கஷ்டம்லாம் அவங்கள்ட்ட சொல்கிறது? உங்கள் வீட்லேயும் இது மாதிரி சொல்கிறாங்களா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்களை யாராவது வீட்டில் சும்மா இருக்குன்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி இதே மாதிரி தான் நானும் வேலை செஞ்சிட்ருக்கேன் அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ இது வந்து நிறைய டைம் நிறைய பேர் என்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க, இதுமாரி வீட்டில் இவ்வளோ வேலை செஞ்சாலுமே வந்து என்ன வேலை செஞ்ச அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கெல்லாம் எங்கெங்கே புரிய போகுது நம்மளோட கஷ்டம். எவ்வளோ கஷ்டப்பட்டு படித்து நம்மளோட ட்ரீம் எல்லாத்தையுமே சாக்ரிஃபைஸ் பண்ணி பசங்களுக்காகவும் வீட்டில் உள்ளவங்களுக்காகவும் சாக்ரிஃபைஸ் பண்ணி இவ்வளோ பண்ணுறோங்கிறதே அவங்களால புரிஞ்சிக்க முடியல.